ஏன் இளைய தளபதி விஜயை பார்த்தா இப்படித்தான் தெரியுதோ தெரியல, அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? என்ன விஷயமா இருக்கும்? அவர் கண்டா உங்களுக்கு அவ்வளவு காண்டாகுது உங்களுக்கு? நீங்க நேர்மையான வழியில நீங்க ஜெபிக்க பாருங்க. ஏன் அவரை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி நீங்க அவரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? இந்த மாதிரி வேலையை நீங்க பண்ணாதீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்கள் ஈரோடு சைலு. ரொம்ப நாளா வீடியோ போடல. இப்ப ஏன் வீடியோக்குள்ள வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இளைய தளபதி விஜய் நம்ம அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரூர்ல 5 மாவட்டங்களுக்கு போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரூர் பிரச்சாரத்துல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வைரலாகும் போட்டு தள்ளுறாங்க. எதுக்குதான் தள்ளுறாங்க? எதுக்குப்பா நீங்க தள்ளணும்? அவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க மக்களை. எதுக்காக இது பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, அதையும் செஞ்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலேயாவது இனிமேல் வரக்கூடிய பிரச்சாரத்துல இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணாம நீங்க நேர்மையான வழியில நீங்க ஜெபிக்க பாருங்க. ஏன் அவரை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி நீங்க அவரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வேலையை நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க இளைய தளபதி விஜய்க்கு ஒவ்வொரு அடியும் கொடுக்குறீங்க ஒவ்வொரு டைமும். அதை அவர் கீழ் நோக்கி எப்பயும் போறது கிடையாது. அவர் மேல் நோக்கி தான் போவாரு. அது நீங்க பார்க்க தான் போறீங்க. 2026ல நம்ம இளைய தளபதி விஜய் தான் சிஎம்.